அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் தரவுத்தளம் தொடர்பான பிரைமரி கீ, ஃபாரின் கீ என்பதை பற்றி பார்க்க போகின்றோம். தரவுத்தளம் என்ற பாடத்தை பொறுத்தவரையில் இது மிக முக்கியமான ஒரு விடயமாக உள்ளது. இந்த முதன்மை சாவி மற்றும் எண்ணிய சாவி ஆகியன. முதலில் பார்க்கலாம் பிரைமரி கீ. முதன்மை சாவி என்றால் என்ன என பார்க்கலாம். ஒரு அட்டவணையில் தனித்துவமாக காணப்படுகின்ற ஒரு புலம் முதன்மை சாவி என்று அழைக்கப்படும். முதன்மை சாவியை எழுதும்போது கீழே கோடிட வேண்டும். பிரைமரி கீக்கு உதாரணங்களாக பார்த்தோமானால் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் ஐடி, எம்ப்ளாயி நம்பர், பரீட்சையில் ஒவ்வொரு மாணவருக்குமான சுட்டிலக்கம், இண்டெக்ஸ் நம்பர் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். அதாவது இந்த பிரைமரி கீயாக காணப்படும் அந்த புலமானது ஒரு தனித்துவமான ஒரு தன்மையை கொண்டிருக்கும். அதாவது யுனிக்காக காணப்படும். டூப்ளிகேட் அதற்கு காணப்பட மாட்டாது. ஒரு அட்டவணையில் நாங்கள் ஒரு புலத்தை பிரைமரி கீயாக தெரிவு செய்யும் போது அதில் 2 விடயங்களை பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கும். ஒன்று, அங்கு நல் வேல்யூ, அதாவது ஒரு விடயத்தையுமே நாங்கள் என்டர் பண்ணாமல் அடுத்த ஃபீல்டுக்குள்ளே நுழைய முடியாத வண்ணம் இருக்கும். அடுத்ததாக டூப்ளிகேட் வேல்யூஸ் போட முடியாது. ஒரு வேல்யூவை போன்ற இன்னொரு வேல்யூவை நாங்கள் என்டர் பண்ண முடியாது. இது ரெண்டும் இந்த பிரைமரி கீக்குரிய நிபந்தனைகளாக உள்ளது. அடுத்ததாக பார்த்தோமானால் எண்ணிய சாவி. எண்ணிய சாவி என்பது பிரைமரி கீயுடன் தொடர்புடைய ஒன்றுதான். இப்போது இங்கு 2 அட்டவணைகள் காட்டப்பட்டுள்ளது. ஒன்று கஸ்டமர்ஸ், அடுத்தது ஆர்டர்ஸ். கஸ்டமர்ஸ் என்ற இந்த டேபிளில் கஸ்டமர் ஐடி என்பது முதன்மை சாவியாக உள்ளது. கீழே கோடிடப்பட்டுள்ளது. தனித்துவமானதாக காணப்படுகின்றது. ஒரே தரவு மீள்பதிவாக்கம் நடைபெறவில்லை. ஆகவே கஸ்டமர் ஐடி என்பது இங்கு பிரைமரி கீயாக உள்ளது. ஆர்டர்ஸ் என்ற டேபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கு ஆர்டர் ஐடி என்பது முதன்மை சாவி, பிரைமரி கீயாக காணப்படுகின்றது. இங்கும் கஸ்டமர் ஐடி என்ற ஒரு புலம் ஃபீல்டு காணப்படுகின்றது. எண்ணிய சாவி என்பதற்குரிய ஒரு வரைவிலக்கணத்தை பார்த்தோமானால் ஒரு குறித்த டேபிளில் முதன்மை சாவியாக இருக்கின்ற ஒரு புலம் ஃபீல்டு இன்னொரு அட்டவணையில் எண்ணிய சாவியாக கொள்ளப்படுகின்றது. இந்த எண்ணிய சாவியின் நோக்கம் என்ன என்று பார்த்தோமானால் ஒரு தரவுத்தளத்தில் அட்டவணைகளுக்கு இடையே தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு பாலமாக காணப்படுகின்றது இந்த எண்ணிய சாவி. இன்னொரு பயனுள்ள காணொளியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.